ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வாய்ஸ் ஜாப் வேகன்சி தான் பார்க்க போகிறோம். நான் வாய்ஸ் ஜாப் வேகன்சினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இன்டர்வியூவில் கிராக் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருந்தால் போதும். ப்ளஸ் நமக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் வாய்ஸ் ப்ராசஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னால் வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம டேரெக்டாக ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போய் முழுசாக பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Trigent சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். Trigent சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் வீடியோஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா பெங்களூர் போட்டிருக்கோம், சேலம் போட்டிருக்கோம், கோயம்புத்தூர் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து Trigent சாஃப்ட்வேர் வந்து ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன்ஸ்க்கு ஓப்பனிங் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு தான் வந்து இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிஇ அண்ட் டிப்ளமோ வந்து இந்த நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2019, 20 அண்ட் 21 பாஸ்ட் அவுட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதாவது ஒரு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் இல்லை, பட் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு பேச தெரியும், அதே மாதிரி டைப்பிங் ஸ்கில்லும் ஓரளவுக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இமிடியேட் ஜாயினர்ஸ் கேட்குறாங்க. குட் டைப்பிங் ஸ்கில், டீசென்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கும், ரொட்டேஷனல் நான் சொன்னதுனால நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15K CTC தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழு விவரங்கள், இந்த கம்பெனியோட முழு விவரங்கள். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து HR இமெயில் அட்ரஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ரெசியூமே CV வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் போட்டு, நான் வாய்ஸ் ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் போட்டு நீங்கள் வந்து உங்களோட CV அண்ட் ரெசியூமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க உங்களை வந்து ஃபர்தர் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற ஜாப் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.